அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டீ தாங்க. டீ எப்படி நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம் அப்படின்றது தாங்க. இது என்னம்மா புதுசாக சொல்ல வந்துட்ட, டீ எப்பயும் போல தானே நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம், இது எங்களுக்கு தெரியாதா, இது ஒரு அதிசயம் நீ சொல்ல வந்துட்ட அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. நம்ம என்னன்னாக்கா பாலில் டீ போட்டு குடிக்கிறோம். அது பால் நம்மளுக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இப்போ டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கனாக்கா பால் நம்மளுக்கு உகந்தது கிடையாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேக்கெட் பாலும் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தான் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதில்ல, பசும்பால் குடிக்கிறாங்க. ஆனால் அந்த பாலும் நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேருக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ஒரு 10 days 15 days ஒரு கொஞ்சம் அந்த ஹெல்த்து க்யூர் ஆகிற வரைக்கும் அந்த பால் குடிக்கலாம், ரெக்கமெண்டு அவங்களுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எவ்வளோனா ஒரு அளவாக தான் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க இப்போ நம்ம பால் இல்லாமல் டீ அந்த காலத்தில் எப்படி போட்டு குடித்தாங்க, நம்ம ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க அந்த டீ எப்படி மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எல்லாம் என்ன சிம்பிளான மெத்தட்மா? ஆமாங்க, வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறதுனாலே அது சிம்பிள் தானே. கண்டிப்பாக இதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு போயிட்டு நிறையா அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு கிடைக்காத பொருள்லாம் பண்ணாதாங்க நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செய்யலாம். ஓகேங்களா? சரி வாங்க அது என்னன்னு பார்த்துலாம். விட்டால் நான் வளவலன்னு பேசிகிட்டே இருப்பேன். அது என்னன்னாக்கா ஒரே ஒரு பட்டைங்க, பட்டை, டீத்தூள், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி டீத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு 1 இன்ச்சு பட்டை அது போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஒரு கண்ணாடி கிளாஸில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் தேன் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கணுங்க. புதினா 1 அதில் போட்டுடணும். போட்டு இந்த கொதிக்க வச்சிங்களையா டீ, பட்டையும் டீ தூளும் போட்டு கொதிக்க வச்சிங்களா, அது இதில் வடிகட்டி கலந்து குடிக்கணுங்க. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எந்த வித கெடுதலும் பண்ணவே பண்ணாது. அவ்வளவும் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக தாங்க மாறும். இது நீங்கள் குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த காலத்துலேயும் இதே மாதிரி தாங்க டீயை குடிச்சிருக்காங்க. நீங்களும் அதை குடித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னங்க சொல்ல போகிறேன், என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.